வணக்கம். பிஎஸ்டி சமையல் டுடே ஸ்பெஷல் இன்ஸ்டன்ட் சாம்பார் ப்ரீமிக்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் 150 கிராம் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். இதுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும். அதனால் பாசிப்பருப்பு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், மிளகாய் ஒரு 10, மல்லி 1/4 கப்பு, மிளகு ஒரு 1/4 டீஸ்பூன், வெந்தயம் ஒரு 1/4 டீஸ்பூன், பெருங்காயம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இது மட்டும் நமக்கு போதும். இதை எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கணும். அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஒரு சட்டி வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். சட்டி கொஞ்சம் காயிட்டும். ஹீட் ஆனோன்னே இதில் 150 கிராம் துவரம்பருப்பு, இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை. துவரம்பருப்பு ரொம்ப ஃப்ரை பண்ண வேண்டியதில்லை, நமக்கு ஹீட் ஆனால் போதும். இது சாம்பார் ரெசிபிக்காக. நீங்கள் இந்த பேச்சுலர்ஸு இன்ஸ்டண்ட்டாக டக்குன்னு நம்ம சமையல் பண்ணணும், பருப்பு வேக வச்சு சாம்பார் பண்ணுவோம். அது நமக்கு லேட் ஆகும். அதனால நம்ம இந்த மாதிரி இது எல்லாமே ஃப்ரை பண்ணி நம்ம பொடி பண்ணி பவுட்ரு பண்ணி வச்சுட்டோம்னா டக்குன்னே நம்ம சாம்பார் வச்சிடலாம். எதுவுமே தேவையில்லை. நீங்கள் என்ன காய் வச்சுருக்கீங்களோ அந்த காயை நம்ம வேக வச்சு அதோடு இந்த பவுடரை நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம்னா போதும், சாம்பார் ரெடி ஆயிடும். தண்ணியில் கலந்து மிக்ஸ் பண்ணிடணும். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதக்கி காய் போட்டு இந்த பவுடர் நம்ம ரெடி பண்ணுற பவுடர் அதோட சாம்பார் ப்ரீமிக்ஸ் பொடியை மிக்ஸ் பண்ணிட்டோம்னா நம்ம இன்ஸ்டண்ட்டாக சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடும். போதும் ஹீட்டானது. நெக்ஸ்ட்டு கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. அது கூடயே நம்ம பாசிப்பருப்பையும் கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, நெக்ஸ்ட்டு வரமல்லி ஒரு 1/4 கப் எடுத்துக்கோங்க. எல்லாமே ரொம்ப ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதில் 1/4 டீஸ்பூன் மிளகும் வெந்தயம் 1/4 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். அதை முதல்ல ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கப்புறமா பெருங்காயம் ஃப்ரை பண்ணிக்கலாம். எல்லாமே ஹீட் ஆனால் போதும் நமக்கு. நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஒரு 6 மந்த் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் அதனால தான் எண்ணெய் போட்டு ஃப்ரை பண்ணாமல் வெறும் சட்டியில் ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் போட்டிங்கன்னா சிக்கு ஸ்மெல் அடிக்கும். வரமிளகாய் ஒரு 10 மிளகாய் 9 மிளகாய் கிட்ட எடுத்துருக்கேன்.
ஜீரகம் ஒரு 1 டீஸ்பூன், நெக்ஸ்ட் பெருங்காயம், இது கூடயே புளியை நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ புளி பார்த்தீங்கன்னா மொறுமொறுன்னு ஆயிரும். நம்ம ஃப்ரை பண்ணோம்னாலே குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம ஃப்ரை பண்ணோம்னா புளியும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதை நம்ம மிக்சியில் அப்படியே கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். கிரைண்ட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மிளகாவா ஃபஸ்ட்டு போட்டு ஒரு சுற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் எல்லாம் போட்டுக்கோங்க, பருப்பெல்லாம். இப்போ பவுட்ரு பண்ணிட்டு வந்துட்டு நல்லா ஃபைன் பவுட்ரு பண்ணியாச்சு. இப்போ அதில் மஞ்சத்தூளும் உப்பும் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு ஜாரில் நீங்கள் போட்டு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் சாம்பார் இதை வச்சு நான் எப்படி சாம்பார் பண்ணுறதுன்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். தேங்க்யூ. இன்ஸ்டன்ட் சாம்பார் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு சூப்பராக இருக்கும் இது நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சாம்பார் நான் பண்ணி காட்டுறேன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.